Hello friends, இன்னைக்கு நம்ம example 6.2ல இருக்க prove that sum தான் பார்க்க போறோம். sin a divided by 1 plus cos a equal to 1 minus cos a divided by sin a. இதை நம்ம prove பண்ணணும். first LHS எடுத்துக்கிறோம். sin a divided by 1 plus cos a ன்னு இருக்கு. இதை வந்து நம்ம கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணுறதுனா 1 minus cos a ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். இப்போ sin a into 1 minus cos a divided by 1 plus cos a into 1 minus cos a ன்னு சொல்லி வருது. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் a plus b into a minus b னா a square minus b square. இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர் எப்படி வருதுன்னு பாருங்கள். sin a into 1 minus cos a divided by a plus b into a minus b. a வந்து 1 ஆகும், cos a வந்து b ஆகும் எடுத்துக்கிறோம். அப்போ a square minus b squareனா 1 square minus cos square aன்னு சொல்லி வருது. 1 minus cos square a எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. sin square a plus cos square a equal to 1ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நமக்கு வேண்டியது வந்து 1 minus cos square a. அதனால் sin square a வந்து அப்படியே வச்சுட்டு இந்த cos square a அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 1 minus cos square a equal to sin square aன்னு வரும். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் sin a into 1 minus cos a divided by sin square aன்னு சொல்லி வருது. இப்போ மேலே ஒரு sin a இருக்குது, கீழே sin square a இருக்குது. அந்த sin aவும் sin square aவும் அடித்தா 1 minus cos a divided by sin aன்னு சொல்லி வருது. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ LHS equal to RHS hence proved. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.